இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக போர் முற்றியுள்ள சூழ்நிலையில் இப்போது இஸ்ரேலின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இஸ்ரேல் நாட்டின் தலைநகர் டெல் அவீவ் நகரத்தின் மீது அங்கு ஈரான் நாட்டின் அந்த ட்ரோன் ரக ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி அதனால் இந்த கட்டிடம் எரிவதை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் இன்று ஈரானின் வடக்கு பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே 3வது நாளாக போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் தலைநகர் டெல் அவீவ் நகரத்தின் மீதே ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்பதையொட்டி மேலும் தீவிரமான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இஸ்ரேலின் அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் அந்த முக்கிய மையங்கள், நகரங்கள் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் ஒரு 200 ஜெட் விமானங்கள் மூலமாக திடீர் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் அந்த ஈரானின் பல்வேறு முக்கிய நகரங்கள், அந்த அணு ஆயுத உற்பத்தி மையங்கள் கடுமையான சேதமடைந்தன. முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் ஒரு 5 பேர் மரணமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இதற்கு பதிலடியாக இப்போது ஈரான் இஸ்ரேல் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை ஒட்டி இஸ்ரேலும் இன்று ஈரானின் வடக்கு பகுதியில் மீண்டும் இன்று காலையில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதனால் ஈரான் மீதும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீதும் குண்டுமழை பொழிந்து கொண்டிருப்பதால் மேலும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஈரான் நாட்டின் தலைவர் அயத்துல்லா கொமேனி இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி தொடர்ந்து கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு இஸ்ரேலும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான அந்த போர் மீண்டும் 3வது நாளாக உக்கிரமான தன்மையை அடைந்திருக்கிறது. இதனால் போர் உச்சத்தை அடைந்திருப்பதால் அந்த நாடுகளில் அவசர நிலை முக்கிய நகரங்களில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல் அவீவ் நகரில் மட்டுமல்ல, ஜெருசலேமின் சில பகுதிகளிலும் அந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முக்கிய நகரங்களில் இஸ்ரேலில் அவசர நிலை முழுமையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டிலும் அங்கு அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் அந்த அணு ஆயுத உற்பத்தி மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த மக்கள் வெளியே வருவதற்கான தடை மற்றும் பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் செல்வதற்கான தடை என பல்வேறு விதமான அவசர கால அந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பானு.